வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வரிசையாக வெளியேறுகின்றனர். அவர்களை தக்க வைக்காவிட்டால் கடன்களை மேல் செலுத்துவது சிக்கல் என்கிறார் சஜித் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு இரண்டாம் பாகத்தில் தலைப்பிடுகிறது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வரிசையாக நாட்டை விட்டு வெளியேறி வருகிறார்கள். நாட்டில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகள் வெளிப்படையான கொள்முதல் முறைகளின்படி இடம்பெற வேண்டும். முதலீட்டாளர்களை அரசாங்கம் தக்க வைத்துக் கொள்ளாவிட்டால் வெளிநாட்டு கடன்களை மீள செலுத்துவது சிக்கல் ஏற்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற கட்சியின் தேர்தல் தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் செயற்பாளர்களுக்கான செயலமர்வு 2025ஆம் ஆண்டுக்கான தேர்தல் தொகுதி அமைப்பாளர் நியமன பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு என்பவற்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதன் போது 10 பிரதான விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தி அதன் வேலை திட்டங்களை முன்வைத்திருப்பதாகவும் அவை மக்களிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும். இன்று நாடு பயணிக்கும் பாதை தெளிவாக தெரிகிறது. வலுவான அரசாங்கத்திற்கு பதிலாக வரலாற்றிலேயே மிகவும் பலவீனமான அரசாங்கமாக இது இருக்கிறது என்பதாக எதிர்க்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். எனவே இப்போது நாங்கள் இந்த கடனையும் வட்டியும் செலுத்த வேண்டும் என்றால் முதலீட்டாளர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை அதற்கான விடயங்களை அரசாங்கம் மேற்கொள்ளாவிட்டால் கடன் செலுத்துவது பிரச்சனையாக மாறிவிடும் என்பதாக எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இதேபோல பாட்லி சம்பிக்க ரணவக்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதன் போது அவர் தெரிவித்த ஒரு முக்கியமான செய்தி, அதானி மாத்திரமின்றி சகலரும் வெளியேறுவர், வேறு வழியில்லை என்கிறார் சம்பிக்க ரணவக்க என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாட்டில் மேல் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி மூலமான மின் உற்பத்திகளை வரையறுப்பதற்காக இலங்கை மின்சார சபையின் சிரேஷ்ட பொறியியலாளர்களை உள்ளடக்கி விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நிலக்கரி மற்றும் டீசல் மாஃபியாக்களை தலைத்துக்கு செய்வதற்காகவே அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதாக முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருக்கிறார். தேசிய மக்கள் அரசாங்கத்தின் கொள்கைக்கமை எதிர்காலத்தில் காற்றாலை மற்றும் சூரிய மின் உற்பத்தி இடங்களில் நிலைமை கேள்விக்குறியாகும். நாளளாவிய இறுதியில் மின்தடை ஏற்படுவதற்கு முதல் நாள் இலங்கை மின்சார சபையால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. காற்றாலை சூரிய மற்றும் நீர் மின் உற்பத்திகளை வரையறுப்பது தொடர்பிலேயே அந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் காலங்களை இவற்றை முற்றாக இல்லாமலாக்குவதற்கான நடவடிக்கையிலேயே தற்போது அரசாங்கம் முன்னெடுத்திருக்கிறது. புதிய அரசாங்கத்தின் கீழ் மீண்டும் நிலக்கரி டீசல் மாஃபியாக்கள் தலைத்தூக்கவிருக்கிறது மிகவும் கவலைக்குரிய விடயம் என்பதாக அவர் இவ்வாறான கருத்தை முன்வைத்திருக்கிறார். எனவே இவ்வாறு செல்கின்ற போது முதலீட்டாளர்கள் இவ்வாறு போட்டித்தன்மையின்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதால் முதலீட்டாளர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதாக ஒரு கருத்தை முன்வைக்க அரசாங்க தரப்பிலிருந்து இன்னும் ஒரு தகவலும் பிரதானமாக இடம்பிடிக்கிறது. இன்று தினம் மௌவிம பத்திரிகையில் அது தொடர்பான செய்தி பிரதான தலைப்பிடப்படுகிறது. ஸ்ரீலங்காவை யளி அதானிட்ட அத்தவணை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதற்கான இலங்கை மீண்டும் அதானியிடம் கைகோர்க்கிறது அல்லது அதானிக்கு கரம் நீட்டுகிறது என்பதாக இந்த தினம் மௌவிம பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றுவதற்கான